Good morning students. This class is about symptoms, taxonomic characters and life cycle of Fusarium and Verticillium. Fusarium is one of the important fungi, comes under Ascomycota, phylum Ascomycota. So Fusarium and their taxonomic characters: asexual reproduction, sexual reproduction. So Fusarium comes under fungi, class Sordaromycetes, order Hypocreales, family Nectariaceae, genus and species Fusarium mudum. So there are a lot of species in Fusarium genus. First of all, Fusarium mudum, sexual stages Gibberella indica, wilt of pigeon bee. Next one is Fusarium moniliforme, sexual stages Gibberella fugiculae, foot rot of rice or Buchanay disease of rice, or it is familiarly known as foolish disease of rice. Then Fusarium oxysporum forma specialis cubans, Panama wilt of banana. It first reported from the city Panama, that's why it is called as Panama wilt of banana, one of the important diseases in banana. Then Fusarium oxysporum forma specialis lycopersicii, wilt of tomato. Next Fusarium oxysporum forma specialis vas infectum, wilt of cotton. Next one is Fusarium solani, wilt of Crossandra, that is flower crop. Symptoms. So important symptoms of Fusarium first includes gradual yellowing, withering, drooping, drying of leaves, followed by the drying of the entire plant or sometimes its branches. ஸோ நமக்கு வந்து இதில் வில்ட்டில் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இனிஷியல் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவல் எல்லோயிங், லீஃப் வந்து எல்லோ கலரில் மாறும், அப்புறம் விதரிங் ஆகும், அப்புறம் ட்ரூப்பிங், ட்ரையிங் அண்ட் ட்ரூப்பிங்னா லீஃப் வந்து கீழே விழுந்துடும், அண்ட் என்டையர் பிளான்ட் வில் பி ட்ரையிங். ஓகேவா? So the main root and base of the stem tissues are blackened either uniformly or especially in the early stage in streaks. The streaks may extend up to a height of several feet on the ground. So நமக்கு வந்து ஸ்டெம்மில் வந்து அந்த ஸ்ட்ரீக்ஸ் வந்து several feet வரைக்கும் போகும். The mycelium invades the vascular tissue and blocks the vessels by producing tyloses and ultimately the plant's wilt. ஸோ நமக்கு வந்து இந்த வில்ட்டுக்கான காரணம் கிராஜுவல் எல்லோயிங், லீஃப் ஏன் எல்லோ கலரில் மாறுது, அது ஏன் ட்ரை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தி மைசிலியம் ஆஃப் தி ஃபஞ்சை ஆக்குபை தி வெசல்ஸ், vascular tissues of plants and check the nutrient movement from ரூட் டு ஏரியல் பார்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து ரூட்டில் இருந்து ஏரியல் பார்ட்ஸுக்கு போகிற வாட்டரையும் நியூட்ரியண்ட்டையும் என்ன பண்ணிடுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுது பை ஃபார்மேஷன் ஆஃப் மைசிலியம். ஸோ மைசிலியம் வந்து அந்த வெசல்ஸை வந்து அடைச்சிக்கிறதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் வந்து மேலே போகாது. ஸோ மேலே போகலின்னு என்ன ஆகும், படிப்படியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து எல்லோ கலரில் மாறிட்டு அப்படியே ட்ரையிங் சிம்டத்தை கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் ராட் ஆஃப் ரைஸ். ஸோ ஃபுட் ராட் ஆஃப் ரைஸில் வந்து அந்த வில்ட்டிங் சிம்டம் இருக்காது, பட் வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்லிங்ஸ் பிகம் எல்லோ, லீன் அண்ட் லேங்கி, தட் இஸ் ஃபூலிஷ் சீட்லிங். அதாவது வந்து நார்மல் ஹெல்த்தி சீட்லிங்ஸை விட ஹைட்டாக இருக்கும், அப்புறம் எல்லோயிங் சிம்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் வித் மோர் அட்வான்சியஸ் ரூட்ஸ். ஸோ அட்வான்சியஸ் ரூட்னா நமக்கு இந்த மாதிரி நோடல் ரீஜனில் நமக்கு நிறைய அட்வான்சியஸ் ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லீன் அண்ட் லேங்கினஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட். ஸோ இன்ஃபெக்டட் பிளான்ட் highly produce the gibberellic acids, that's why it is called as Gibberella fugiculae. So Gibberella னு sexual நேம் வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Gibberellic acid ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் Fusarium wilt of tomato, Fusarium oxysporum forma specialis lycopersicii. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சிவியர்லி இன்ஃபெக்டட் பிளான்ட், திஸ் இஸ் யுவர் சிவியர்லி இன்ஃபெக்டட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையிங் சிம்டம், வில்ட்டிங் சிம்டம். வில்ட் இஸ் நத்திங் பட் வாடல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செடி வாடி இருக்கிறத பார்க்க முடியும். The discoloration of xylem vessels in stem and root. So especially xylem vessels affected by this Fusarium oxysporum பார்த்தீங்கன்னா அந்த discoloration of vascular tissues வந்து உங்களால் பார்க்க முடியும் ரூட்லேயும் ஸ்டெம்லேயும். ஸோ இந்த சிம்டம் இருக்கிறதால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடல் நோய் ரொம்ப அதிகமாக வருது. In Panama wilt of banana, this is our earlier stages of symptoms, that is yellowing. So yellowing தான் ஃபஸ்ட்டு சிம்டமாக இருக்கும். yellowing of older leaves. ஸோ நமக்கு வந்து நியூட்ரியன்ட் வந்து கீழே இருந்து தான் மேலே போகுது இல்லையா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற லீஃப் தான் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து லோவர் லீவ்ஸ் வந்து yellowing சிம்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் வில் ப்ரொடியூஸ் தி ஸ்கர்ட்டிங் சிம்டம். ஸ்கர்ட்டிங்னா அந்த இன்ஃபெக்ட் ஆன லீஃப் வந்து ஓல்டர் லீவ்ஸ் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் அரவுண்ட் தி சூடோஸ்டெம், சூடோஸ்டெம்மை சுற்றி தொங்கிட்டு இருக்கும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலத்தலையெல்லாம் கட்டி பாவாடை கட்டின மாதிரி இருக்கும், அதனால் ஸ்கர்ட்டிங் சிம்டம்னு சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் தி ஸ்கர்ட் லைக் அப்பியரன்ஸ். ஸோ இன்டர்னல் டிஸ்கலரேஷன் ஆஃப் வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ தி டிபிக்கல் சிம்டம் ஆஃப்
wilt is vascular discoloration. பார்த்தீங்கன்னா vascular discoloration உங்களால் பார்க்க முடியும். We can differentiate the healthy and infected portions of pseudostem, banana pseudostem. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்டை கிராஸாக வெட்டினோம்னா நமக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். வாஸ்குலர் டிஸ்கலரேஷன் இன் ரிங்ஸ். ஓகேங்களா? ரிங்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இதுவே வந்து நம்ம வெர்டிக்கலாக கட் பண்ணோம், அந்த பிளான்ட்டை வந்து செங்குத்தாக வெட்டினோம்னா இட் வில் ப்ரொடியூஸ் தி வாஸ்குலர் டிஸ்கலரேஷன் இன் ஸ்ட்ரீக்ஸ். ஸோ ஸ்ட்ரீக் ப்ரொடியூஸ் பண்ணும், brown color streaks produce பண்ணும். This is about your Panama wilt of banana. So next, anamorph stage of Fusarium moniliforme. So Fusarium moniliforme உடைய anamorph stage. So anamorph stageல there are two types of conidia produced by Fusarium moniliforme and one type of resting spore. So resting spore ஒன்று produce பண்ணும். First of all, microconidia. Microconidia directly produced from conidiophore. அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சரும் கிடையாது. இட் டைரக்ட்லி ப்ரொடியூஸ் ஃப்ரம் conidiophore. conidiophore கட் ஆஃப் ஆகிட்டு நமக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இதுவே macroconidia. ஸோ macroconidia எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் sporodochium. Sporodochium is a asexual fruiting body of Fusarium that is seed container. ஸோ sporodochiumத்துக்கு வந்து சினானிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீடு கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. macroconidia is sickle shaped one and it is a multi-septate one. ஓகேங்களா? செப்டேஷன்ஸ் அது அதிகமாக இருக்கும். தென் chlamydospore. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா chlamydospore ஒன்று இருக்குது. This is your resting spore. There are two types of chlamydospore, terminal and intercalary. டெர்மினல்னால் நமக்கு வந்து ஹைஃபே உடைய டிப்பில் வந்து இருக்கிற ஏதோ ஒரு போர்ஷன் வந்து திக் வாலால் வந்து கவர் ஆகிட்டு இட் டாலரேட் தி அன்ஃபேவரபிள் கண்டிஷன் மீன்ஸ் தட் இஸ் டெர்மினல் chlamydospore. இதுவே மைசீலியத்தோட ஏதோ ஒரு பக்கத்தில் சென்டரில் இருக்கிற ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து நமக்கு திக் வால் வந்து கவர் பண்ணிவிட்டு ரெஸ்டிங் ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா தட் இஸ் intercalary chlamydospore. ஸோ chlamydospore ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் டாலரேட் தி அன்ஃபேவரபிள் கண்டிஷன். mycelium is white or tinted rose branched, septate, intercellular and intracellular. ரெண்டு டைப் ஆஃப் இதுவும் இருக்கும், இன்டர்செல்லுலாரும் இருக்கும், இன்ட்ராசெல்லுலாரும் இருக்கும். ஸோ அனாமாஃபில் நமக்கு ஏசெக்சுவல் ஃப்ரூட்டிங் பாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோடோசியம், தட் மீன்ஸ் சீடு கண்டெய்னர். ஸ்போரோடோசியம் மேடப் ஆஃப் கொனிடியோஃபோர்ஸ், மைசிலியம் அண்ட் கொனிடியோஃபோர். அந்த கொனிடியோஃபோர் எல்லாம் ஒன்னோட ஒன்று காம்பேக்ட், ஒன்னோட ஒன்று இணைஞ்சிட்டு கொனிடியோஃபோர் சிமெண்டேட் டுகெதர் அண்ட் இட் வில் பியர்ஸ் தி சிக்கிள் சேப்டு கொனிடியா. சிக்கிள் சேப்டு கொனிடியாவை நமக்கு மேக்ரோகொனிடியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் டீலியோமாஃப் ஸ்டேஜ் ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய், இட் வில் ப்ரொடியூஸ் பெரித்தீசியம் அண்ட் ஆஸ்கஸ் அண்ட் ஆஸ்கோஸ்போர்ஸ். ஸோ வந்து ஆஸ்கோஸ்போர்ஸை நமக்கு ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் Fusarium moniliforme. ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஸ்வல் ஸ்போர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிரைமரி இனாக்குலம் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்போர்ஸ். ஸோ ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் தான் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனை டாலரேட் பண்ணி நெக்ஸ்ட் சீசன் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். மற்ற ஸ்போர் எல்லாமே டெட் ஆகிடும், நமக்கு வந்து அடுத்த சீசனுக்கு வராது. ஸோ பிரைமரி இனாக்குலம் எப்போவுமே எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் தான் இருக்கும். ஸோ chlamydospores germinate at the time of favorable condition and infect the root cells. So infect the root cells and enter into the cortical cells and it penetrate the xylem vessels. ஸோ vascular tissue இன்வேட் ஆகும். சரிங்களா? இன்வேட் ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இட் மூவ் அப்வர்ட்ஸ். ஸோ ஆர் இட் ட்ராவல் அப்வர்ட்ஸ் த்ரூ ஆர் டுவர்ட்ஸ் க்ரோன். ஸோ நம்ம வந்து க்ரோன் ரீஜனை நோக்கி நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும். க்ரோன் ரீஜனை என்ன டிப்பை நோக்கி ட்ராவல் பண்ணும். ஸோ ரூட்டில் என்ட்ரு ஆகிட்டு டிப்பை நோக்கி ட்ராவல் பண்ணும். ஸோ அட் தி சேம் டைம் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த ஸ்போர் நிற்கிற இடத்துல வளர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்போர் எந்த இடத்துல நிற்குதோ அந்த xylem வெசலில் தண்ணியோடு சேர்ந்து ஸ்போரும் மேலே போயிட்டு இருக்கும். அது ஒரு இடத்துல நின்ன உடனே அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், நியூட்ரியன்ட்டோடைய மூவ்மெண்ட் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், நியூட்ரியன் மேலே போகாது. இட் வில் கிவ்ஸ் தி yellowing symptom. ஓகேங்களா? ஸோ இன்ஃபெக்டட் பிளான்ட். ஸோ இன்ஃபெக்டட் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் infected plant will produce the sporodocium with macroconidia and microconidia. So microconidia directly produced from mycelium. This is about your asexual cycle. So sexual cycle it will produce perithecium through crosier formation and it will produce ascus and ascospores. Ascospores are bicelled and it will germinate and produce the symptom. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. Asexual reproduction, germination of conidia and formation of mycelium. Then infection symptom production, formation of sporodocium with macroconidia. Next formation of conidiophore with microconidia. Then formation of chlamydospores at the time of resting stage or unfavorable conditions. ஸோ இதில் மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்குது, மேக்ரோகொனிடியா, மைக்ரோகொனிடியா அண்டு chlamydospores.
Then sexual reproduction, formation of perithecium, ascus and ascospores, ascus releasing the ascospores. So detailed explanation of asexual reproduction. First, the fungus penetrates the root tips directly or enters the roots through wounds or at the point of formation of lateral roots, inside which it produces white or tinted rows branched septate and intracellular mycelium, which advances through the cortex and reaches the xylem vessels. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூட் மூலிமா உள்ளே போயிட்டு தென் கார்டெக்ஸ் மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா xylem வெசல்ஸ்குள்ளார என்டர் ஆகிடும். தி மைசிலியம் தென் ரிமைன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் தி xylem வெசல். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக xylem வெசலில் மட்டும் இருக்கும் அண்ட் ட்ராவல்ஸ் மோஸ்ட்லி அப்வர்ட் டுவர்ட்ஸ் தி க்ரோன் ஆஃப் தி பிளான்ட். ஸோ நமக்கு வந்து க்ரோனை நோக்கி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். Within the vessel, hyaline, thin-walled, single or bi-celled, elliptical or curved microconidia and hyaline, spindle-like with tapering ends, pedicellate, 4 to 5 septate macroconidia are produced respectively on hyphal branches and on the surface of the sporodochia. So already சொன்ன மாதிரி microconidia directly produced from hyphal branches, that is conidiophore. Then macroconidia produced from the specialized structure that is called as sporodochium அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்ட்டு. Then spores are detached and carried upward in the sap stream. ஸோ நமக்கு வந்து ஸ்போர்ஸ் டிட்டாச் ஆன பிறகு அந்த சாப் மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ரூட்ல இருந்து மேலே ட்ராவல் ஆகும். So spores germinate at the point where their movement is stopped and the mycelium penetrates the upper wall of the vessel and more conidia are produced in the next vessel. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அந்த ஸ்போர் வந்து ஸ்டாப் ஆகுதோ அங்கே மைசிலியம் ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். ஜெர்மினேட் ஆகிட்டு அப்பர் வாலை வந்து நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெனட்ரேட் பண்ணும். அப்போது இட் வில் பிளாக் தி நியூட்ரியன்ட் அண்டு வாட்டர். So wilting and death of plant is due to the clogging of vessels by the fungal mycelium, spores, gels and gums, tyloses and crushing of the vessel by the proliferating adjacent parenchyma cell. ஸோ நமக்கு வந்து அந்த க்ரஷிங்லாம் நடக்கிறதுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நியூட்ரியன்ஸ் மேலே போகாது. These asexual spores may also be disseminated into the new area by wind and water. ஸோ விண்டு அல்லது வாட்டர் மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் வந்து நமக்கு டிசமினேட் ஆகும். At the time of stress, fungus produces chlamydospores which are oval shaped and produced terminally or intercalary and singly in chains. ஸோ பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் கிளாமிடோஸ்போருங்கிற ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் திக் வால்டு ஒன், பார்த்தீங்கன்னா திக் வாலோட இருக்கும் டு டாலரேட் தி அன்ஃபேவரபிள் கண்டிஷன். தென் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். It usually occurs on the exposed roots or collar region of the stem. So collar regionல நமக்கு occur ஆகுது. The mature perithecia are superficial, dark violet. So நமக்கு வந்து violet color இருக்கும். Subglobose to globose, sessile and smooth walled. As they are subcylindrical and 8 spored. Ascospores are ellipsoidal to ovate, hyaline and 2 celled. So ascospores 2 செல்லோட இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் ஃபிசேரியம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேத்தோஜன், நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Verticillium. Verticillium is one of the wilt causing pathogen. So what is the difference between Fusarium and Verticillium? So Fusarium is a warm climate pathogen. Verticillium is a temperate pathogen. ஸோ நமக்கு வந்து ஃபிசேரியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் கிளைமேட்டில் இருக்கும். இதுவே வெர்டிசிலியம் பார்த்தீங்கன்னா டெம்பரேட் கிளைமேட்டில் இருக்கும். டெம்பரேச்சர் எங்கே லோவாக இருக்கும் அங்கே, அதே மாதிரி அட் தி சேம் டைம் ஹியூமிடிட்டி எங்கே அதிகமாக இருக்குமோ அங்கே வெர்டிசிலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கிங்டம் ஃபஞ்சை, பைலம் ஆஸ்கோமைகோட்டா, கிளாஸ் சொரிடோரியமைசிட்ஸ், ஆர்டர் ஹைப்போக்ரியல்ஸ், ஃபேமிலி இன்செர்டேசிடிஸ். இன்செர்டேசிடிஸ் மீன்ஸ் அன்னோன், இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் வெர்டிசிலியம் dahlia and Verticillium alboatrum. Both are causes wilt of cotton. The next one is Verticillium theobrome which cause cigar indraut of banana. ஸோ நமக்கு வந்து சிகரெட்டோட எண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இட் வில் ப்ரொடியூஸ் பிளாக் கலர் நெக்ரோட்டிக் லீசன்ஸ் வித் ஆஸ் கலர் ஸ்போர்ஸ். ஸோ சாம்பல் கலர் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தட்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் சிகர் இன்ட்ராட். பார்க்குறதுக்கு வந்து சிகரெட்டோட எண்டு மாதிரியே இருக்கும். It has uncertain taxonomic position under the order hypocryals. Then 40 species more prevalent in temperate countries. ஸோ நமக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேட் கண்ட்ரீஸில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். wilt of cotton, Verticillium dahlia and Verticillium alboatrum. So as like as Fusarium wilt, it will also block the nutrients from root to aerial portions and it will also produce the vascular discoloration. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹெல்த்தி ஒன் க்ரீனிஷாக இருக்குது, ரைட் சைடில் இருக்கிறது இன்ஃபெக்டட் ஒன், தட் இஸ் வாஸ்குலர் டிஸ்கலரேஷன் ப்ரௌன் கலரில் இருக்கும்.
Then wilt of cotton, Verticillium dahliae, will produce the tiger stripe or tiger claw symptom as a typical one. ஸோ நமக்கு வந்து காட்டன் வில்ட்டுடைய டிபிக்கல் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் ஸ்ட்ரைப் ஆர் டைகர் கிளா. டைகர் ஸ்ட்ரைப்னால் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, டைகருடைய புலியோடைய உடலில் இருக்கிற ஸ்ட்ரைப் மாதிரியே இருக்கும். டைகர் கிளான்னா அதோடைய கால் தடம் மாதிரியே இருக்கும். கால் தடம் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்கும் அந்த சிம்டம். சரிங்களா, உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், உங்களுக்கு டைகர் கிளா சிம்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகர் கிளா சிம்டம் தெரியும். ஓகேங்களா. டியூ டு இன்டர்வினல் குளோரோசிஸ் அண்ட் நெக்ரோசிஸ், அந்த லீஃப் லேமினாவில் வந்து குளோரோசிஸ் அண்ட் நெக்ரோசிஸ் நடக்கிறதால இந்த சிம்டம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் யுவர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சிவியர் வில்ட் அண்ட் வெர்டிசிலியம் வில்ட். ஸோ நமக்கு வந்து ஃபிசேரியம் வில்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்து வெர்டிசிலியம் வில்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும். தட் இஸ் டைகர் ஸ்ட்ரைப் ஆர் டைகர் கிளாஸ் சிம்டம் தெரியும். இதுவே நமக்கு வந்து ஃபிசேரியம் வில்ட்டில் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு எந்த ஒரு சிம்டம் இல்லாமல் அது பாட்டு கருகிட்டு இருக்கும். ஓகேங்களா, எல்லோயிங் அண்ட் வில்ட்டிங் மட்டும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டைகர் கிளாஸ் சிம்டம் இருக்குது. சிம்டம்ஸ்: leaves show tiger stripe or tiger claw symptom due to the intervenal and marginal chlorosis and necrosis of lamina. Leaves fall off leaving the branches barren. ஸோ நமக்கு வந்து branches மட்டும்தான் இருக்கும், லீஃப் எல்லாம் கீழே கொட்டிடும். Pinkish discoloration on the infected stem and roots, woody tissue taper off into longitudinal streaks in the upper parts and branches. Then vascular bundle show brown discoloration. So unique symptom of Verticillium wilt. So then cigar indraut of banana, Verticillium theobrome, you can see the necrosis of banana. So banana oda end வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா necrotic lesions ப்ரொடியூஸ் பண்ணும். So you can see the typical symptom of cigar indraut of banana. So அந்த பனானாவுடைய எண்டு பார்த்தீங்கன்னா சிகரெட்டோட எண்டு மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்சு போன மாதிரி இருக்கும், வித் அந்த ஆசி கலரில் இருக்கும். That's why it is called as cigar indraut. So it will decrease the economic value, market value of banana. Then Verticillium dahliae will produce the conidiophore with phthalates. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா phthalates எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வேர்ல்ஸ் மீன்ஸ் சுருளாக இருக்கும். சரிங்களா, சுருள்னா ஒரு குச்சை சுற்றிட்டு நம்ம ஒரு குச்சியை நிறுத்தி வச்சுட்டு அதில் வந்து கயிறை சுற்றுனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த phthalates வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா, மேலேருந்து கீழே சுருண்டு அப்படியே கீழே வர மாதிரி இருக்கும். சரிங்களா, அது இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3Dயில் தான் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் த சிங்கிள் ஸ்போர். ஸோ வந்து கொனிடியா வந்து சிங்கிள் கொனிடியா தான் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் phyllospores. Resting structures are microsclerosia and resting mycelium and chlamydospore. So there are 3 types of resting structures in Verticillium dahliae. First one is microsclerosia, already you know about sclerosia. Then chlamydospores, also you can also know about chlamydospores. Then resting mycelium. What is meant by resting mycelium? So நம்ம mycelium என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா it tolerate the unfavorable condition with a thick wall. So நமக்கு வந்து mycelium itself have a thick wall to tolerate the unfavorable condition, means that is called as resting mycelium. ரொம்ப சிம்பிள் தான். So this is your microsclerosia of Verticillium dahliae in plant. So plantல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்க்ளீரோசியா இந்த மாதிரி இருக்கும். So life cycle of Verticillium dahlia. Inside the plant it produces hyaline and septate intercellular mycelium with a swollen septa. Then mycelium reaches the vascular bundle and inside it produces hyaline more or less verticillately branched conidiophores. So conidiophore R miss ஆயிருக்கு with 3 to 4 phthalates at each node in one or more whorls. So வந்து நிறைய whorls அதில் present ஆயிருக்கும். Conidia arise singly at this apice of the phthalates உடைய அபெக்ஸ் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொனிடியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நாட் இன் செயின்ஸ். ஸோ வந்து செயினில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது, சிங்கிளாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். they are hyaline, one celled and elliptical. So this is about your Verticillium pathogen. So you can fill the blanks. So fill in the blanks வந்து நீங்கள் fill பண்ணி பாருங்கள். Panama wilt of banana is caused by dash. Fusarium produces dash at the time of stress. Dash is a asexual fruiting body produced by Fusarium udum. Lean and lankiness in fruit rot of rice is due to production of dash. Teleomorph stage of Fusarium udum is dash. So these are all your answers. Panama wilt of banana is caused by Fusarium oxysporum, Pharma specialis cubans. Fusarium produces chlamydospores at the time of stress. Sporodochia is a asexual fruiting body produced by Fusarium udum. Lean and lankiness in fruit rot of rice is due to production of gibberellic acid.
Teleum of stage is called as Gibberella indica. ஸோ நமக்கு வந்து ஃபிசேரியம் முதத்தோடைய Teleum of stage is called as Gibberella indica. So this is about your Fusarium and Verticillium. Both are wilt fungi. Fusarium is a warm temperature fungi. Verticillium is a temperate fungi. So நல்லா படிச்சுக்கோங்க. Thank you.